சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சார் உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த நர்சரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம நிறுவனத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை வேர்ல்டு பிளான்ட் ப்ரொடக்ஷன் சார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. நர்சரி வந்து அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல காவல்காரம்பட்டி பக்கத்தில் வடசேரிங்க ஊரில் நர்சரி இருக்கு சார். ஓகேங்க சார். இப்போ நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்களேன். இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறுவனம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் டெவலப்மெண்ட், ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஓகே, ரியல் எஸ்டேட்டில் வந்து இப்போ எல்லாமே ஃபார்ம் லேண்டாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய மரங்கள் வச்சு கொடுக்குறது இப்போ ட்ரெண்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. அது மாதிரி விவசாயிகள் வந்து பெரிய மரம் நடுறது, 50 கிலோ கவரில் கன்று நடுறது அதிக அளவு கொடுத்துட்ருக்கேன் சார். சரி. இப்போ வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து அதிக அளவு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்காடாமியா பிளான்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. மக்காடாமியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பெனிஃபிட் கிராஃப், எல்லாமே வந்து டிம்பர் ட்ரீ தான் வந்து ஃபீச்சர் பெனிஃபிட் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு தரக்கூடிய ரகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே ஓகே ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். 7 வருஷத்துக்குள்ள ஃபுல் மெச்சூரிட்டியான ஈல்டு வந்துடும். மக்காடாமியா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து தாயகம் வந்து ஆஸ்திரேலியா சார். ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பயிர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க. ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துக்கு வந்து 25லேருந்து 40 அளவு வந்து காய் வரும். உங்களுக்கு பருப்போட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சைஸாக வரக்கூடியது. சரிங்க. விவசாயி இது அதிக அளவு உற்பத்தி பண்ணும்போது லாபம் வந்து ரொம்ப அதிகமாக போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து 3500 ரூபாய்க்கு மேலே பருப்பாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம அஸ்பான் நட்ஸ் அது மாதிரி வந்து பெரிய பெரிய மாலில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகேங்க. நம்மள்ட்ட வந்து முழு பருப்பாக எடுக்கும்போது விவசாயிட்ட வந்து 800 ஒரு 1000 கூட ஒரு மரத்துக்கு குறைஞ்சது வந்து 150-200 கிலோ அளவு எடுக்கலாம் சார். ஓகே, ஓகே சார். இப்போ இந்த பிளான்ட்டோட பேரே எங்களுக்கு புதுசா இருக்குது. புதுசா ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. இதோட நேச்சர் அப்படின்னா இது எந்த மாதிரியான தட்பவெட்ப சூழ்நிலையில வளரும், யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், எந்த ஏரியாவுக்கு இது சூட்டபிளா இருக்கும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக இது வந்து மானாவாரி இடத்துலையும் நல்லா வைக்கலாம் சார். தென்னை மரத்தில் ஊடு பேரவும் பண்ணலாம். ஓகேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிராபிக்கல் கிளைமேட் கிராப் தான். ஏன்னா அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படாது. சரிங்க. இலையோட அமைப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப், மேடு பள்ளமாக இருக்கும், சைடில் வந்து முட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க. இது வந்து வறட்சி தாங்கி வளர பிளான்ட்டுக்கு இந்த இலை தான் ஒரு எடுத்துக்காட்டு சார். ஓகே. ஒரு ஏக்கருக்கு வந்து தென்னை மரத்தில் வந்து 4 மரத்துக்கு 1 வச்சா குறைஞ்சது 200 கன்று நடவு பண்ணலாம் சார். ஓகே. தனிப்பயிராக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நிழல் உள்ள இடத்துல தனிப்பயிராக பண்ணலாம் சார். ஓகே. 15 அடிக்கு ஒரு கன்று வந்து 300 கன்று வரலும் நடவு பண்ணலாம் சார். நடவு பண்ணலாம் சார். இப்போ ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இதுலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏக்கர்லேருந்து எவ்வளோ லாபம் ஈட்டலாம்? குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மரத்துக்கே வந்து விவசாயி சாதாரணமாக ஈல்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 30,000 வரல வருமானம் வரும் சார். ஓகேங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கொத்து கொத்தா காய்க்கூடிய, எப்படி நம்ம திராட்சை தோட்டத்தில் திராட்சை இருக்குது அதே மாதிரி தான் மக்காடாமியா பருப்பு கொத்து கொத்தா காய்க்கும் சார். சரிங்க. உள்ளே வந்து வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து கிரீனஸாக இருக்குது. அதை உடச்சி பார்த்த அளவு பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து பருப்பு வந்து இருக்குங்க சார். மொத்தம் 3 லேயர் இருக்கு. காய் ஒன்று வந்து ஒரு கிரீன் கலர் இருக்கு, அது கீழே வந்து இன்னொரு லேயர் இருக்கு சார். சரிங்க. அதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள பருப்பு இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் பண்ற மாதிரி நம்ம வந்து என்ன அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ப்ராசஸிங் பண்ணி அப்புறம் தான் பருப்பு எடுத்து சேல்ஸ் பண்ண முடியும் சார். முடியும். அந்த பருப்போட சைஸை பொறுத்தளவு தரம் பிரிக்கிறாங்க. எப்படி நம்ம முந்திரி பருப்பு தரம் பிரிக்கிறாங்க பாத்தீங்களா சார்? அது மாதிரி தரம் பிரிச்சு தான் ரேட்டு போயிட்டு இருக்கு சார். நார்மலா எடுத்தாவே ஒரு 800 எடுத்தா கூட கிலோ. சரி. விவசாயிக்கு வந்து நல்ல பெனிஃபிட் போகக்கூடிய சார். அதெல்லாம் பெரிய பெரிய வந்து ரிச் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மக்காடாமியா ஆயில் கூட ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். ஓகே. அப்படிங்கும்போது வந்து ஃபீச்சர் பெனிஃபிட் உள்ள கிராப், ஆடு மாடு கடி, மெயின் வந்து ஆடு மாடு தொந்தரவு உள்ள இடத்துல தாராளமாக போடலாம். ஓகே. ஆடு மாடு மேயாதுங்க சார். ஃபாரஸ்ட் உள்ள ஒட்டி உள்ள இடத்துல வந்து அனிமல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த இடத்துல இது மாதிரி மரம் போடலாம். ஏன்னா சொரசொரப்பா இருக்கு, மரங்கள் வந்து அந்த ஆடு மாடு கடிக்காது. சரிங்க. இது வந்து கொஞ்சம் வறட்சி தாங்கி வளரக்கூடிய பிளான்ட் சார். ஓகே சார். இப்போ ஆடு மாடு கடிக்காது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றி தொந்தரவு தான். எந்த ஒரு கிராப் போட்டாலுமே வந்து காட்டுப்பன்றி அதை அழிச்சிட்டு போயிருதுங்கிறாங்க. இது இந்த பிளான்ட்ல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இல்லை சார். இப்போ நீங்கள் இலையை தொட்டு பாருங்களேன், சைடில் முள்ளு மாதிரி தெரியுது பாருங்க. கண்டிப்பாக டிஸ்டர்ப் குத்தும் போது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரியாமல் வந்து வாயை வைக்கிறதோ இல்லை வந்து காட்டுப்பன்றி டிஸ்டர்ப் பண்ணுறதோ பண்ணும். ஓகேங்க. டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாதிப்பு வந்ததுக்கப்புறம் அடுத்த பிளான்ட் கிட்ட வராது இல்லை சார். வராது. அந்த தொந்தரவுகள் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். ஓகே சார். சார் இதற்கான நீர் தேவை எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தண்ணி வந்து 15 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் சார். ஏன்னா இலையோட அமைப்பு சொன்ன பாருங்க, ட்ரவுட்ல வரக்கூடிய மாதிரி தான் இருக்கு. மானாவரில் வர மாதிரி தான் வந்து இதை தண்ணி வந்து நல்லா ஹோல்டு பண்ணிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கள்ளி வளர்ற மாதிரி தான் இது வளரும் சார். ஓகே. ஓகேங்க.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கிராப்பை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. ஆமாம் சார். அதாவது அதிகமான நீர்ப்பாசனம் இல்லாமல் குறைவான நீர்ப்பாசனத்திலேயே நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு பிளான்ட் இல்லைங்களா? ஆமாம் சார். சொட்டு நீர்லேயே இந்த கன்று போடலாம். சரிங்க. பிரச்சனை வந்து விவசாயி வந்து நீ உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் கிடையாது. அதே மாதிரி புது ரகமான பயிரை போடும்போது மார்க்கெட்டிங் பண்ணுறதும் பிரச்சனை இருக்குது. சரிங்க. இது மாதிரி பருப்பில் வந்து அது மாதிரி பிரச்சனை கிடையாது. எப்படி நம்ம நிலக்கடலேருந்து எண்ணெய் எடுக்கிற நிலக்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பாரம்பரியமாக, கண்டிப்பாக அது மாதிரி வேர்ல்டில் மக்கடாமியா பிளான்ட் காஸ்ட்லியஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3500 ரூபாய்க்கு ஒரு இடத்துல விற்கும்போது விவசாயிட்ட 800 ரூபாய்க்கு எடுத்தாவே ப்ராஃபிட் உள்ள கிராப்பு தான் சார் உங்களுக்கு. கண்டிப்பாக. இது கிட்டத்தட்ட வந்து 4 கிலோ கவரில் 2 அடி உயரத்தில் கன்று கொடுக்குறோம் சார். 2 to 4 அடி உயரம் நம்மள்ட்ட கன்று இருக்குது. இப்போ நர்சரியில் தான் கன்று இருக்குது சார். சரிங்க. ஒரு கன்று குறைஞ்சது 400 ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்கேன் சார். விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம நர்சரி வந்து பார்த்து கன்று எடுத்துக்கலாம். ஓகே. அவங்க இடத்துல வந்து டோர் டெலிவரி பண்ணாலும் பண்ணி கொடுப்பேன் சார். எங்க வரைக்கும் உங்களால் டெலிவரி பண்ண முடியும்? தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் சார். இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் தாண்டி ஒரு இடத்துல கூட 100 கன்று டெலிவரி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் சார். பண்ணியிருக்கோம் சார். இப்போ ஒரே ஒரு விவசாயி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கன்று வரைக்கும் நம்மளால குறைஞ்சபட்சம் 2 கன்றுலேருந்து கொரியர் அனுப்புகிறேன் சார். மேக்ஸிமம் 1000 கன்றுக்கு மேலே கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அப்போ நேரடியாகவும் வந்து நம்ம நர்சரி விசிட் பண்ணி வாங்கிக்கலாம், டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை? டிரான்ஸ்போர்ட்லேயும் கொண்டு கொடுக்குறேன் சார். 40க்கும் மேற்பட்ட ரகங்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்குது சார். கடை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கண்ணுமே கொடுத்துட்ருக்கேன் சார். எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகே.